வணக்கம் விவேக். நம்ம ஆல்ரெடி இதில் பிரெயின் ராட்டில் பார்ட் 1 முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். பார்ட் 2 வந்து மலை ஏறலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 0 இல்லை வரணும். இப்போ நம்ம நடக்குது மாதிரியே நடக்குது அடை. கரெக்டான படிக்கிட்டு ஜம்ப் பண்ணுற மாதிரி ஐயோ இது ஒரு மேலே வர ஒன்று இது ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணுற மாதிரி எப்படி இருக்குது தெரிஞ்சுருக்கோம். எப்படி அவங்கக்கிட்ட வந்துச்சுட்டு ஆன்லைனில் ஆல்ரெடி இருந்ததுனால நம்ம ஆஃப்லைனில் இருக்கும்போது ஆஃப்லைனில் இருக்கிற கிடைக்கிற காசு இதெல்லாம் இப்போ என்ன பண்ணலாம், கீழே குச்சிடலாம். கீழே போயிட்டு ஜம்ப் பண்ணுற வண்டி தான். அவ்வளோதான். எப்பாடா ஹொய் ஹொயா ஹொய் ஹொயா ஹொய். நெக்ஸ்ட்டு மேலே போனோம். மேலே போயிட்டு சேஃப் ஜோனில் போய் தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேஃப் ஜோனில் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவைலன்ஸ் வரணும். சொன்ன மாதிரி நடந்துருச்சு. எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது. மூவ் பண்ணாலே தெரியாது. அப்போ மாட்டிங்க ஜெயிவாங்க 2 பேர். பர்ஃபெக்ட். அதுக்கு ஜம்ப் பண்ணோம். ஓகே நம்மளால் வரைக்கும் ஜம்ப் பண்ண முடியாது. இங்கே மேலே வரைக்கும் ஜம்ப் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இருக்கிறது தான் ஜம்ப் பண்ண முடியாது. ஞாபகம் கரெக்ட். இதுக்கு மேலே இருக்கிறது தான் ஜம்ப் பண்ண முடியாது. ஜம்ப் பண்ண முடியுதா? முடியல. நான் பக்கத்தில் பாட்டு நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே ஒரு அவேர்னஸ் வரணும். கஷ்டப்பட்டு முன்னாடி இருக்கும்.
இதை மட்டும் விட்டு நம்ம போயிட்டோம்னா வச்சுக்கலாம், இதுக்கு திருப்பி போகிறது கஷ்டமாயிடும். இல்லை இவ்வளோ டீப் இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம அதில் லேண்ட் ஆகணும், அதனால தான் மேலே முடியும். சரி நம்ம தெரிஞ்சு இப்போ வரணும். அதான் நீ சொல்லணுங்க, ஒன்றுமே தெரியலையே. போகலாமா? ஐயோ கீழே போயிட்டா, முடிச்சு போச்சு. திருப்பி மறுபடியும் ஜம்ப் பண்ணுமா? ஐயோ ஐயோ ஸ்டார்ட் ஆக போகுது. லேண்ட் ஆகிட்டா எப்பாடா கட்டி கட்டி லேண்ட் ஆகணும். நல்ல வேலை, இல்லைன்னா மாட்டின்னு கட்டிருப்பேன். தேங்க்ஸ். எப்படியாவது நம்ம இப்படி திருப்பி அங்கே போய் ஆகணும். ஜம்ப் பண்ணுற வேண்டி தான். நோ 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 நோ, இட்ஸ் லேண்டிங் ஆன் திஸ் பிளேஸ். இங்கே லேண்ட் ஆகிட்டு சாஃப்ட் ஸ்டார்டிக்லேருந்து அந்த சாஃப்ட் ஸ்டார்டிக் மாத்திரம். ஐயோ இந்த வால் வேறு நம்மளை நடு டிஸ்டர்ப் பண்ணுது. திருப்பி நம்ம சேஃப் ஜோனுக்கு ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு சேஃப் ஜோன் பார்த்தேன் ஆல்ரெடி. இதுலேருந்து இது கொஞ்சம் பக்கம் தான், அதனால் ஹைட் அதிகம். ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணாச்சு, வந்தாச்சு. நான் நெக்ஸ்ட்டு அந்த இதுக்கு ஜம்ப் பண்ணோம். ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கேயே வந்துடலாம் ஈஸியாக. ஓட்டுற வண்டி தண்டோ. இதுக்கப்புறம் இங்கே உசுருக்கு ஆபத்து. ஐயோ நான் வேர்ல்டு விட்டு போகிறேன். கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு கல்லால் இருக்காச்சு. அவ்வளோ இருக்கு. ட்ரலால் கேட்க போகிறோம். 49,999 இவ்வளோ நினைச்சு நம்ம போகிறான்னு தெரில. அவேலன்ஸ் ஆரம்பிக்கிறது. அதான் என்ன போகிறாங்க. இப்போ வெயிட் பண்ணுவாங்க. அதான் சொன்னேன், ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஜம்ப்பு தான், மேலே போயிடணும். இன்னொரு ஜம்பில் இன்னொரு மேலே. ஓகே ஸ்பாட் வந்தாச்சு. இன்னொரு ஜம்ப்பு. ஐயோ சேவ் பண்ணிட்டுதா. ஓகே கட்ட சேவ் பண்ணி இல்லை, திடமாக பார்த்து ஜம்ப் பண்ணுற வேண்டி தான். அவ்வளோதான். ஐயா வந்துச்சு. இன்னொருத்தர் ஜம்ப் பண்ணுறேன். ஜம்ப்பு. ஐயா சேஃப் ஜோன். ஏன் இது வந்து ஹைட் அதிகன்றதுனால சேஃப் பண்ணி போனால் தான் நம்ம ஜம்ப் பண்ண முடியாது. அப்புறம் திருப்பி அந்த சேஃப் ஜோன் பிடிச்சி அங்கே போகணும். சாஃப்ட் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப இருக்கணும். அது பண்ணிட்டு அந்த இது பிடிக்கணும். ஐயோப்பா எஸ்கேப். சரி நம்ம இதில் ஜம்ப் பண்ணுவோம். இதில் ஜம்ப் பண்ணும். சேஃப் ஜோன் புறா பட்டுன்னு ஒரு அவேர்னஸ் வர வருவதே. சரி நம்ம சேஃப் ஜோனுக்கு டார்கெட் பண்ணுவோம். நமக்கு ஹைட் வந்து கம்மி ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல. ஜம்ப் ஹைட் ஓகே தான், அதுக்கு போகும்போது ஜம்ப் ஹைட் கம்மியான மாதிரி இருந்தது. அதனால நம்மளோட ஜம்ப் பண்ணி அதை பிடிக்க முடியல. ஐயோ இந்த செவர் வேறு. வால் பிளட்டி வால். இந்த பிளட்டி வாலாக நம்மளால் ஏற முடியலைங்க. அதை பிடிச்சி ஐயோ இன்னும் ரொம்ப லாங் போயிடுச்சு. ஓகே ஐயோ நிற்க விட்டேன். அடப்பாவையில் எனக்கு கட்டிங்களடா. ஜம்ப் பண்ணுற மாதிரி சேஃப் ஜம்ப் பண்ணுறா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது மேலே இருக்கோம். அவளையும் தொடர்பு தெரிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் இங்கேருந்து ஓடக்கூடாது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுனா முடியுது. கூடு இப்போ கேட்ச் பண்ணலாம். கூடாமல் போக மாட்டோம். ஜம்ப்பு கம்மியாக இருக்கும். அந்த வச்சு வர முடியும். கீழே போயிட மாட்டேன். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் எனக்குலாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்டு இன்னும் கொஞ்சம் போகணும். ஜம்ப் பண்ணணும். இதில் தான் நான் ஃபஸ்ட்டு
இதில் லேண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு போவோம். ஜம்ப் பண்ணுற கைப்பில் ஐயோ ஸ்மால் ஃப்ளோர் வரை இடிச்சிச்சு. அதிகமாக ஜஸ்ட் மிஸ் மண்டையில் இடிச்சுப்போம். மண்டை என்ன ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இது வரைக்கும் இது தாண்டே கிடையாது. தாண்ட ட்ரை பண்ணுறோம் முடியல. இந்த செவரு வேறு நம்மளை நோட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். அம்மா மண்டையில் வச்சுடை ஃப்ரெண்ட்ஸ். சரி சொன்ன ஐயோ திடீர்னு இதுதான் நடக்குது எனக்கு. ஜம்ப் பண்ணி இது மேலே ஏறிக்கலாம். மேலே ஏறிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் இப்போதைக்கு தாண்ட முடியல. நம்ம என்ன பண்ணலாம், கீழே குடிச்சிடலாம். முடிஞ்சளவுக்கு கீழே போயிடலாம். போயிட்டோம் வந்துடலாம். கீழே வந்துட்டோன்றதுனால இல்லை மறுபடியும் கம்பிட்டான். இப்போ நம்ம 10 கோடி எடுப்பானுங்க. கொஞ்சம் பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்குது. இதனால் வீடியோ போடுறதுக்கான காரணம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பண்ணிக்கலாம் நம்ம ஜம்ப் பிடிச்சோன்னா கொஞ்சம் அப்படி வேலை பார்த்துக்கலாம். ஸ்பீடு கூட கம் பண்ண போகிறோம்ல, ஜம்ப் பிடிச்ச மட்டும் நான் ஓட மாட்டேன். இன்னும் ஒரு ஜம்ப் தான் போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போகிறோம் ஃப்ரெண்ட். நம்மளால் இது மாதிரி ஏற முடியும். சேஃப் ஜோன் எல்லாமே இதனால் ஏற முடியுது. இது மாதிரி நான் எப்பயும் ஏறுறது தான். இதுக்கு மேலே ஏறுவோம். இதையும் ஏற முடியுது நம்மளால் சேஃப் ஜோன் இல்லாமல். இதையும் ஏற முடியுது. இதுக்கு நம்ம சேஃப் ஜோன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது ரொம்ப ஹைட் அதிகம். கூட ஜம்ப் பண்ணி மேலே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம சாஃப்ட் ஸ்டாட்டிக்கில் இருக்கோம். கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிக்கலாம். சாஃப்ட் ஸ்டாட்டிக் போகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது சாஃப்ட் வயலன்ஸ் அந்த இருக்குது. சாஃப்ட் ஸ்டாட்டிக் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஹைட் எட்டில் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் இது மாதிரி ஏறப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அப்கிரேட் பண்ணதுனால நீ தைரியமாக இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக ஜம்ப் பண்ண முடியாத பார்க்கலாம். ஐயோ செவரு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது வர டென்ஷனுக்கு அது தூக்கி நான் அடிச்சு போகணும். ஓட்டியில் மங்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம இந்த வாட்டி ஒரு சீக்கிரட்டாக எத்தாகணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் போட்டுருக்கேன். சரி பர்ஃபெக்ட். ஜம்ப் பண்ணுறான். அப்பாடா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். சேஃப் ஜோன் இங்கேருந்து இதுக்கு மேலே ஜம்ப் பண்ணுற கஷ்டம்னா அஜிக்கா சேஃப் ஜோன் எப்படி கேட்குறேன். முடிஞ்சதுல என் சேஃப் ஜோனில் இறங்கு. சேஃப் ஜோன் ஓகே. நெக்ஸ்ட்டு இது மேலே ஜம்ப் பண்ணி அடப்பாவி நடுவில் செவரு வேறு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் முடிச்சுது. இல்லை முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேஃபாக ஒரு இடத்துல லேண்ட் ஆகிட்டோம். இந்த வேலை நம்ம சேஃபான லேண்ட் ஆகுதுனால பிரச்சனை எல்லாமே இருக்கும். இன்னும் என்ன இருக்குன்னு தெரியல. ஃப்ரெண்டு வந்து மாட்டிக்கிட்டு பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அதான் சார் சேஃப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. முடிங்களாண்டா ஐயப்பா. ஓகே நம்ம இப்போ வந்து அதுக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஜம்ப் பண்ணிக்கலாம். ஜம்ப் பண்ணி இது மேலே ஏறிக்கலாம். இது மேலே ஏறி இங்கே குடிச்சிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து குடிக்கணும்.
முடியல. ட்ரை பண்ணேன். இதுக்கு வந்து இப்போ ஸ்பீடை மட்டும் கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ திங்க் நம்ம தப்பான இடத்துல வந்து கட்டணும். ஐயோ இந்த முட்டையெல்லாம் போட்டுருக்காங்கன்னு தெரியல. காய்மா நான் கூட முட்டை அனுப்பிச்சேன். ஒரு செகண்டில் முட்டையை அப்படிங்கிறாங்க. தான் இன்னொரு ஜம்ப்பு வச்சு போ காட் இதெல்லாம் முடியாது தான். பண்ணிக்கிறேன் எடுக்குது. இதுக்கு மேலே இருக்கிறது நம்மளால் ஏற முடியும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளுக்கு வந்துருக்கோம். இங்கே பேரிகேட் மட்டும் பேரிகேட் முடியும். ஐயோ லேண்ட் எப்போடா நிதானம் இறங்கிட்டோம். எல்லாம் வந்து மாட்டிட்டு தான் இருந்தோம். பேரிகார்ட் மேலே நிற்க முடியல. சேஃப் ஜோனில் போய்ட்டு லேண்ட் ஆகிட்டு ஜம்ப் பண்ணலாம் அங்கேருந்து. கரெக்டாக ஐயோ செக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காயின் கொடுக்குறாங்க. முட்டை காயின் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லேண்ட் ஆகிடல ஃபஸ்ட் சேஃப் ஜோனில். ஓகே ஜம்ப் பண்ணுறா. ஜம்ப் பண்ணி பிடிச்சிரு. முடியல ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை நான் கீழே தான் போனோம். சேஃபாக லேண்டடு. நம்மளால் இது வரைக்குமே எடுக்க முடியல. இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு எடுக்க பார்த்தோம். ஆனால் கஷ்டத்துக்கு மேலே போக முடியும். மேலே போய்ட்டு ஒரே ரெண்டு எடுத்தோம். கடலில் மட்டும் ஒன்று எடுத்தோம். நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் தட்டி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரோப்ளஸில் போய்ட்டு இந்த கேம் விளையாடி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான கேமு. நீங்கள் விளையாடி பாருங்கள். நான் இப்போ ஈவெண்ட் எண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது இது ஒன்று மட்டும் நேஸ்ட் மட்டும். மற்றது எல்லாமே லெஜெண்டரி தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம எடுத்தது எல்லாமே இதோட பாய் சொல்லிக்கிறேன். பாய்.